அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். நிஜத்தில் நடக்கும் தீரன் பட காட்சிகள். என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க எல்லாருமே கார்த்தி நடிச்ச தீரன் அதிகாரம் 1 அப்படிங்கிற படத்தை பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வட மாநிலத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து தனியாக இருக்கின்ற வீடுகளாக பார்த்து குறிவைத்து இரவு நேரத்தில் அந்த வீட்டில் இருப்பவர்கள் தூங்கிய உடனேயே திடீரென்று அந்த வீட்டிற்கு உள்ள புகுந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு மண்டையை உடைச்சு கொலை செஞ்சு அந்த வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு போவாங்க. இது தீரன் அதிகாரம் 1 அப்படிங்கிற படத்தோட காட்சி. இந்த காட்சி எக்ஸாக்ட்டா அப்படியே தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. எங்கன்னு கேக்குறீங்களா? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில். ஆமாங்க, இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் நடந்த 3 கொலை சம்பவம் தான். மிக கொடூரமாக அந்த கொலை நடந்திருக்கு. என்ன செய்தி அப்படிங்கறத நான் சுருக்கமா உங்ககிட்ட முதல்ல படிச்சு காட்டுறேன். பல்லடத்தில் பண்ணை வீட்டில் தாய் தந்தை மகன் கொலை, நள்ளிரவில் வீடு புகுந்து மர்ம நபர்கள் வெறிச்செயல். சரியா? இதுல ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணீங்களா? பல்லடத்தில் பண்ணை வீட்டில், நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், பல்லடத்தில் பண்ணை வீட்டில் தாய் தந்தை மகன் கொலை. ரைட்டா? மேல திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டம் பாளையத்தைச் சேர்ந்தவர் தெய்வ சிகாமணி. இவருடைய மனைவி அமலாத்தாள். இவர்களுக்கு செந்தில்குமார் என்ற மகன் இருந்தார். இவங்க 3 பேரும் நேற்று இரவு அவங்களோட பண்ணை வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் தெய்வ சிகாமணிய கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. உடனே அவருடைய மனைவியும் மகனும் அதை தடுக்க போயிருக்கிறாங்க. தடுக்க போனவங்களையும் வெட்டி கொலை செஞ்சுட்டு அந்த வீட்டில் இருந்த நகை பணத்தை கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க. விடிஞ்ச உடனே அந்த வீட்டிற்கு வந்த சலவை தொழிலாளி அந்த வீட்டில் இருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்தில் தகவல் சொன்னாரு. உடனடியாக அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல திரண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்திருக்கு இந்த சம்பவம். ஆனா இப்படி ஒரு சம்பவம் இந்த திருப்பூர் பல்லடம் பகுதியில் நடக்கிறது புதுசு கிடையாது. ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு சம்பவம் கடந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நடந்துச்சு. இதே பகுதியில் தான் நடந்துச்சு. அந்த செய்தியும் நான் படிச்சு காட்டுறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. திருப்பூர் அருகே நகைக்காக வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கொலை. நல்லா கேட்டீங்களா? இதையும் நோட் பண்ணுங்க. வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கொலை. மேற்கொண்டு செய்தியை படிக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணாம்பேட்டை பகுதியில், எனக்கு இந்த பகுதியெல்லாம் ரொம்பவே நல்லா தெரிஞ்ச பகுதி தான். காரணாம்பேட்டை பகுதியில் தனியாக வசித்து வந்தவர் கண்ணம்மாள். இதையும் நோட் பண்ணுங்க. தனியாக வசித்து வந்தவர் கண்ணம்மாள். இவரது கணவர் சுப்பையன் என்பவர் உயிர் இழந்த நிலையில் இவரது 2 மகன் மற்றும் ஒரு மகள் ஆகியோர் திருப்பூர் மற்றும் பல்லடம் ஆகிய பகுதிகளில் வசித்து வருகின்றனர். இந்த அம்மா வீட்டுல தனியா தான் இருக்கிறாங்க. ரைட்டா? இந்த நிலையில் நேற்று இரவு கண்ணம்மாள் வீட்டிற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை தாக்கியுள்ளனர். பின்னர் கண்ணம்மாள் கண்களில் மிளகாய் பொடியை தூவி அவரின் கைகள் மற்றும் கால்களை கட்டி போட்டு பின்னர் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த நகை பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். போகும்போது சும்மா போல கையையும் காலையும் கட்டி வச்சிருந்த கண்ணம்மாளை கழுத்து அறுத்து கொலை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இது நடந்தது போன மாசம் அதே திருப்பூர் பல்லடம் பகுதியில். இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, போன மாசம் இந்த சம்பவம் நடந்த போதே திருப்பூர் மாவட்ட காவல்துறை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த 3 உயிர்கள் போயிருக்குமா? போன மாசம் கண்ணம்மாள் கொலை செய்யப்பட்ட உடனேயே அதை செஞ்சது யாரு? புது ஆளா பழைய ஆளா? உள்ளூர்காரனா வெளியூர்காரனா? இல்லனா வட மாநிலத்தை சேர்ந்தவனா? நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, திருப்பூர் பல்லடம் கோயம்புத்தூர் ஈரோடு இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்திலேயே வட மாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் இந்த பகுதிகளில் சாலையில இறங்கி நடக்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, உங்க கண்ணுல படுற 10 பேர்ல 5 பேர் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறாங்க. ஏற்கனவே வட மாநில தொழிலாளர்களால கொங்கு பகுதியில நிறைய குற்ற செயல்கள் நடந்திருக்கு. அப்ப இதையெல்லாம் தீர அலசி ஆராய்ச்சி யாரு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு குற்றவாளிகளை கைது செஞ்சு அவங்கள தண்டிச்சிருந்தா இன்றைக்கு
இந்த சம்பவம் நடந்திருக்குமா? ரெண்டாவது, வீட்டுல தனியா இருக்கிறவங்கள தான் கொள்ளையர்கள் குறிவைக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே காவல்துறைக்கு தெரிய வந்துருச்சு இல்ல? அப்ப உடனடியா ஒரு அலர்ட் மெசேஜ் அந்த மாவட்டம் முழுக்க கொடுத்திருக்கணுமா வேணாமா? ஏன்பா வீட்டுல யார் யார் தனியா இருக்கிறீங்க, இங்க வாங்க, உங்களுடைய பகுதி காவல் நிலையத்திற்கு போய் உங்களை பத்தின உங்களுடைய வீடு எங்க இருக்கு, உங்களுடைய முகவரி என்ன, உங்களோட தனிப்பட்ட தகவல் எல்லாத்தையும் காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் இன்றைக்கு இந்த 3 உயிர் போயிருக்குமா? நைட் பேட்ரோல அதிகப்படுத்தி இருந்தா இன்றைக்கு இந்த 3 உயிர் போயிருக்குமா? நான் ஏன் அதை திருப்பி திருப்பி கேட்கிறேன்னா, இது யாருடைய தவறு? இங்க காவல்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நேற்று பல்லடத்தில் நடந்த சம்பவம் நாளைக்கு எங்க வேணும்னாலும் நடக்கலாம், யாருக்கு வேணும்னாலும் நடக்கலாம். இங்க யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பே இல்லை. காவல்துறை அப்படின்னு ஒண்ணு செயல்படுதா இல்லையானே தெரியல. சரி, காவல்துறையை விடுங்க. காவல்துறையை கண்காணிக்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன பண்றாரு? யார் அந்த அமைச்சர்? வேற யாரு? நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் அரசர், முடிசூடா மன்னன், நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் காவல்துறைக்கும் அமைச்சர். என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரு? 2021 திமுக ஆட்சிக்கு வந்த காலம் தொட்டு இன்று வரை கடந்த 3 ஆண்டுகள்ல தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்புணர்வு, சாதிய வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்களே பட்டியல் எடுத்து பாருங்க. எதுக்கும் காவல்துறை உருப்படியா ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. காவல்துறை அது இஷ்டத்துக்கு தேமேன்னு மெத்தனமா செயல்படுது. அதனால தான் குற்றவாளிகளுக்கு மறுபடியும் குற்றங்களை செய்யணும் அப்படிங்கிற துணிச்சல் வந்துகிட்டே இருக்கு. ஏன்பா இதுக்கும் அதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க போராடி குற்றவாளிகளை கைது செஞ்சுக்கிட்டு தானப்பா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கிழிச்சாங்க. வேங்கை வயல் சம்பவம் தெரியுமா? யாராலையும் மறக்கவே முடியாது. தமிழ்நாட்டு வரலாற்றில் மிகப்பெரிய கரும்புள்ளியாக அமைந்துவிட்ட ஒரு சம்பவம். தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்ற குடிநீர் தொட்டியில மனித மலத்தை கலந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் 3 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த செயலை, அந்த இழி செயலை செய்த நபர் யாரு அப்படிங்கறத காவல்துறை கண்டுபிடிக்கவே இல்லை. முதலமைச்சரும் பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் சந்திக்கவே இல்லை. ஆனா அவருக்கு மத்ததுக்கெல்லாம் நேரம் இருக்கும். அவங்க அப்பாவுக்கு நாணயம் வெளியிடுறது, அவங்க அப்பாவுக்கு ஊருக்கு சிலை திறக்கிறது, இதுக்கெல்லாம் ஐயாவுக்கு நேரம் இருக்கும். ஆனா வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு மட்டும் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நேரமே இருக்காது. இப்படி எது மேலையும் அக்கறை இல்லாம, எது மேலையும் கவனம் செலுத்தாம ஒரு நிர்வாகம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வேங்கை வயலில் நடந்த சம்பவத்திற்கு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யாமல் போனதுனால தான் சாதி வெறியர்களுக்கு மறுபடியும் அதே மாதிரியான குற்ற செயலை செய்யலாம். காவல்துறை நம்மளை என்ன பண்ணிட போகுது? இவங்களுக்கு நம்முடைய ஓட்டு தேவை. நம்ம சாதிக்காரனை கைது செஞ்சா நாம யாரும் ஓட்டு போட மாட்டோம். அதனால முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறையை வச்சு நம்மளை எல்லாம் கைது செய்ய மாட்டாருங்கிற தைரியத்துல மறுபடியும் அதே மாதிரியான சாதிய வன்கொடுமை செயல்களை குற்றவாளிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் வேங்கை வயல் தெரியும்ல? நான் சொல்ற சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னு பாருங்க. நினைவிற்கான்னு கூட கேட்கல, தெரியுதா அப்படின்னு பாருங்க. சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் கவுண்டனூர் அப்படிங்கிற கிராமத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த தட்டுல ஆதிக்க சாதி வெறியர்கள் மலத்தை அள்ளி வீசி இருக்கிறாங்க. இது நடந்தது 2023, 1 வருஷம் ஆச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவது நம்மள யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? இந்த சம்பவம் வெளியே வந்துடவே கூடாது அப்படின்னு ஊடக வெளிச்சம் இது மேல பாயவே கூடாது. அப்படி ஊடக வெளிச்சம் இந்த சம்பவத்தின் மீது பட்டுட்டா ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துரும் அப்படின்னு எல்லா ஊடகத்தையும் மிரட்டி இந்த சம்பவம் வெளியே தெரியாம மூடி மறைச்சிட்டாங்க. அட இது கூட பரவாயில்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் 2 சின்ன பசங்க சாப்பிட்ட தட்டுல மலத்தை அள்ளி வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட போய் காவல்துறை, மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு எல்லார்கிட்டையும் புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த ஆதிக்க சாதி வெறியர்கள், ஈன நாய்கள் கைது செய்யப்படவே இல்லை. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதத்தான் முதல்லயே சொன்னேன். காவல்துறையோட மெத்தன போக்கு தான் குற்றவாளிகளுக்கு மேலும் மேலும் இதே மாதிரியான தப்புக்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட் துணிச்சலை கொடுக்குது. இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை அப்படின்னு திமுக 200 ரூபாய் கொத்தடிமைகளை மறுத்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு ஆட்சியா? இது மக்கள் யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. தினம் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு வாழ வேண்டியதா இருக்கு. உண்மையிலேயே இந்த திராவிட மாடல் ஆட்சி யாருக்காவது பொற்கால ஆட்சி அப்படின்னா அது யாருக்கு தெரியுமா? திருடன், கொள்ளக்காரன்,
கொலை செய்யறவன், பாலியல் வன்புணர்வு செய்யறவன், சாதிய வன்கொடுமை செய்யறவன், இவனுங்களுக்கு தான் இந்த ஆட்சி பொற்கால ஆட்சியா இருக்கே ஒழிய பொதுமக்களாகிய நமக்கு இது ஆட்சியே கிடையாது. இது வெறும் காட்சி. திமுக ஆட்சியில தமிழ்நாடு நாடாவா இருக்கு, சுடுகாடா இருக்கு. தலைநகர் சென்னையில இருக்கிறேன், தலைநகர் சென்னையில நான் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு தலைநகர் சென்னையில எத்தனை கொலை சம்பவங்கள் நடக்குது தெரியுமா? நீங்களே இணையத்தை தட்டி பாருங்க. தினமும் ஒரு கொலை சம்பவம், தினமும் ஒரு திருட்டு சம்பவம். போற போக்கில் அசால்ட்டா செயினை அறுத்துட்டு போறான். சிசிடிவி காட்சி பதிவாகுது, நம்மளை எல்லாரும் கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற பயம் துளி கூட இல்லை. எப்படி குற்றவாளிகளுக்கு அந்த பயம் இல்லாம போச்சு? என்னடா இது, நம்ம திருடுறத சிசிடிவில எல்லாரும் பாக்குறாங்க, நாளைக்கு நாம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயம் அவனுக்குள்ள எப்படி இல்லாம போச்சு? எப்படி இல்லாம போச்சு அப்படின்னா, காவல்துறை எதையும் கண்டுக்கிறது இல்ல. எவ்வளவுதான் எவிடன்ஸ் கொடுத்தாலும் குற்றவாளிகளை கைது செய்யறது இல்ல. காரணம் அவனுடைய சாதிய பின்புலம். அடிக்கிற கொள்ளையில இவங்களுக்கு ஒரு கட்டிங்கு, மாமூலு, வெட்டிங்கு எல்லாம் வருது. அதனால நடக்கிறத பெருசா கண்டுக்காம அப்படியே கடந்து போறாங்க. கொலை கொள்ளை சம்பவங்களும் மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கு. நாம ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தோமா இல்லனா தாதாக்களை தேர்ந்தெடுத்தோமா அப்படின்னே தெரியல. என்னமோ ஒண்ணு, இது நாடா இல்லனா வேற என்னவா அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல. இந்த சம்பவம் தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களாய், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.